எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீர் எங்களோடு கூட இந்த நாளிலே ஆண்டவரே உயிர்த்தெழுந்த வல்லமையை நாங்கள் தியானிக்கும்படியாய் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே. நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன். எங்கள் ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் துடைக்கிறவர் ஆண்டவரே. உயிர் உள்ளவர். உம்மை விசுவாசிக்கும் பொழுது பரலோக ராஜ்யத்தின் ஆண்டவரே அந்த அரண்மனையிலே நாங்கள் விசுவாசம் என்று எங்களுடைய கரன்சியை வைக்கும் பொழுது, நோட்டுகளை வைக்கும் பொழுது அங்கிருந்து அநேக நன்மைகளை நீர் எங்களுக்கு தருகிறவராய் இருக்கிறீரப்பா. நீர் எங்களோடு கூட பேசும். நீர் பெரிய காரியங்களை செய்யும். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய செய்தியினுடைய தலைப்பு இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. The power of the resurrection of Jesus. எனக்கு அருமையான தேவஜனமே, முதலாவது இந்த உயிர்த்தெழுதல் மகிமையான ஒரு உயிர்த்தெழுதல். அவர் முதலாம் உயிர்த்தெழுதலாய் உயிர்த்தெழுந்தாராம். அது என்ன சொல்லுகிறது என்றால், அவர் முதலாவது உயிர்த்தெழுந்தார், அதுபோல நாம் எல்லோரும் உயிர்த்தெழப் போகிறோம், அவரை விசுவாசிக்கிற ஜனம். முதலாவது நான் ஒரு காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். இந்த இயேசு கிறிஸ்து அவர் பூமியிலே வந்த பொழுது மனித அவதாரமாக வந்தார். ஆனால் ஒன்றை நீங்கள் மிக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த இயேசு கிறிஸ்து 100% மனிதனாகவும் அதே சமயத்தில் 100% கடவுளாகவும் இறைவனாகவும் கர்த்தராகவும் அவர் இருந்தார் என்பதை வேத வசனத்தின் மூலமாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கொலோசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நல்ல கவனிங்க, இது கர்த்தருடைய வார்த்தை. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஏனென்றால் தெய்வத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். அவர் சரீரத்தில் இருந்த பொழுது அவருக்குள்ளே தெய்வத்தின் பரிபூரணம் எல்லாம் இருந்ததாம். அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு தேவன் என்று பாருங்கள். ஆனால் அவர் சிலுவையிலே என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லும் பொழுது மாத்திரம்தான் அந்த தெய்வத்தன்மை, நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்ற தெய்வத்தன்மை அவரை விட்டு சற்று வெளியே நின்றது. இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன். ஏன காரணம், பிதாவின் அன்பு தன் குமாரனை விட அந்த இடத்துல என்ன செய்தார்? மனு குலத்தை நேசிக்கும்படியாக, மனுகுலத்திற்காக அவர் பாவங்களை அவர் மேலே வைத்தபடியினாலே அவர் மரிக்கும்படியாக அந்த ஒரு செகண்ட் தாங்க. அகைன் he was united with God. Hallelujah. இந்த இயேசு கிறிஸ்து அவர் தாமாகவே ஒரு கன்னியினுடைய கற்பத்தில் தோன்றும்படி அவர் தேர்ந்தெடுத்து மனித அவதாரமாக அவரே வந்து, நீங்கள் சிலுவையில் பார்த்தீங்கன்னா தெரியும், அவரே தன் ஆவியை ஒப்பு கொடுப்பார். மரணம் அவர் கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு பிரியமானவர்களே. ஆனால் ஒரு பெரிய கேள்வியை யோபு என்ற பக்தன் கேட்கிறான். நாம் இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து, அது மாத்திரமல்ல நம் எல்லோருடைய உயிர்த்தெழுதலை குறித்து நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். யோபுவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் யோபு ஒரு கேள்வியை கேட்கிறான். மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ? எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று எனக்கு குறிப்பிட்ட போராட்டத்தின் நாட்களெல்லாம் நான் காத்திருக்கிறேன். என்ன சொல்றான்னா, இங்க மனுஷன் செத்த பின்பு வாழமாட்டானே, நான் நல்லா இருக்கும் போது பூமியில வாழும் பொழுது எனக்கு நன்மை செய்யும் என்கிறது போல ஒரு கேள்வி அவனுக்குள்ள ஒரு கேள்வி இருந்தது. மனுஷன் மரித்த பின் பிழைப்பானோ? அல்லேலூயா. ஆனால் அதே யோபு என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 25-26 வசனங்களை நான் வாசிக்கிறேன். யோபு 19ஆம் அதிகாரம் 25-26. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, அடுத்து 26ஆம் வசனம். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாமிசத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். என் சரீரம், தோல் அடக்கம் பண்ணப்பட்ட பின்பும் பூமிக்குள்ளே மண்ணாய் அழுகி போன பின்பும் மீண்டும் நான் ஒரு மறுரூப சரீரத்தில் வந்து என் தேவனை காண்பேன் என்று அவன் எழுதி வைத்திருக்கிறான். அல்லேலூயா.
எனக்கு அருமையானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் ஒரு காரியத்தை மிக வலியமாய் நமக்கு சொல்லுகிறது. என்னை விசுவாசிக்கிற நீங்களும் இதே போல் உயிரோடு கூட எழுந்திருப்பீர்கள் என்பதே சத்தியம். இந்த உலகத்தை குறித்து நமக்கு தெரியாது பிரியமானவர்களே, ஆனால் அவரை விசுவாசிக்கிற ஜனத்திற்குள்ளே அந்த உயிர்த்தெழுதல். எனக்கு அருமையான தேவ ஜனமே, அது மாத்திரமல்ல, இன்னும் சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன், அதை பாருங்கள். அதற்கு பின்பு நாம் ஒரு அதிகாரத்தை மையமாக நாம் தியானிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 26ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 19 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். கவனமாய் கேளுங்கள், இது கர்த்தருடைய வார்த்தை. மரித்த உம்முடையவர்கள் பிரேதமான என்னுடையவர்களோடு கூட எழுந்திருப்பார்கள். மண்ணிலே தங்கி இருக்கிறவர்களே, விழித்து கெம்பீரியுங்கள். உம்முடைய பனி பூண்டுகளின் மேல் பெய்யும் பனி போல இருக்கும். மரித்தோரை பூமி புறப்பட பண்ணும். அல்லேலூயா. மரித்தோரை பூமி புறப்பட பண்ணுமா? தேவனுடைய சத்தம் கேட்கும் பொழுது எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் முதலாவதவர்கள் எழுந்திருப்பார்களாம். அல்லேலூயா. என் ஜனமே, நீ போய் உன் அறைக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக் கொண்டு சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒளிந்துகொள். இதோ பூமியினுடைய குடிகளின் அக்கிரமத்து நிமித்தம் அவர்களை விசாரிக்கும்படி கர்த்தர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருவார். பூமியை நியாயந்திருக்க நிச்சயம் வருவார். பூமி தன் இரத்த பழிகளை வெளிப்படுத்தி தன்னிடத்தில் கொலை செய்யப்பட்டவர்களை இனி மூடாதிருக்கும். தன்னிடத்தில் கொலை செய்யப்பட்டவன், ஆக்சிடென்ட்டில் செத்தவன், எல்லாத்தையும் பிரியமானவர்களே அவருடைய வருகையின் நாளிலே எல்லாம் வெளிப்படுமாம். ஹல்லேலூயா. பாருங்க, இன்னொரு பக்தன் இப்படியா எழுதுகிறான். தானியேல் தீர்க்கதரிசி. அதாவது நம்ம என்ன பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றால், இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தது போல அவரை விசுவாசிக்கிறவர்களும் எழுந்திருப்பார்கள் என்பதை குறித்து மிக ஆணித்தரமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தானியேல் 12ஆம் அதிகாரத்தில் 2-3 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கட்டும். தானியேல் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். நல்லா தெரிஞ்சுக்கங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் முதலாம் உயிர்த்தெழுதல். அதே போல மனிதர்கள் எல்லோரும் உயிரோடு கூட எழுந்திருப்பார்களாம். அவரை விசுவாசிக்கிறவர்கள் மகிமைக்கு நேராக எழுந்திருப்பார்கள். மிச்சவர்களும் 2வது உயிர்த்தெழுதலை எழுந்திருப்பார்கள். ஆனால் அழிவிற்காகவும் நரகத்திற்காக அவர்கள் எழுந்திருப்பார்களாம். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, 3ஆம் வசனத்தை பாருங்கள். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். அதாவது அநேகரை கர்த்தருக்கு நீதிக்குள்ளே வழி நடத்துகிற ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் தேவன் கொடுக்கிற மகா பெரிய காரியம், அவர்கள் நட்சத்திரங்களைப் போல ஜொலிப்பார்களாம். ஆனால் ஒன்று, the central theme is this: அவரை விசுவாசிக்கிற ஜனம் எனக்கு அருமையானவர்களே நிச்சயமாக உயிரோடு கூட எழும்பும். ஏதோ இந்த உலகத்தில் வாழ்ந்து பாடுகள் பட்டு இந்த மரண அவலோகத்திலே பட்டு அதோடு நம் வாழ்க்கை முடிந்து போகிறதில்லை பிரியமானவர்களே. யூதர் ராஜசிங்கம் சொன்னார், மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே. அதுதான் அந்த உயிர் தெழுந்த வல்லமை. அது இயேசுவுக்கு மாத்திரமல்ல, அவரை விசுவாசிக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த ஆசீர்வாதம் உரித்தாய் இருக்கிறது. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் என்று பாருங்கள். நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த உயிர் தெழுந்த வல்லமையை குறித்து நான் சற்று உங்களோடு பேச நான் நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த போது பார்த்தீங்கன்னா, அவருடைய பிரதர் என, அவருடைய தாயின் வயிற்றிலே கூட பிறந்த பிரதர் என, அவர் இயேசு கிறிஸ்துவோடைய சாப்பிட்டு விளையாண்டு அப்படியே சின்ன பிள்ளையிலே கூட இருந்தவொடனே திடீர்னு இவர் தான் மேசியான்னு சொன்னால் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் அவர் எப்போ ஏற்றுக்கொள்ளுகிறார் என்றால், அவர் பைபிளில் ஒரு புதிய ஏற்பாட்டில் ஒரு புஸ்தகமே எழுதியிருக்கிறார், யாக்கோபுன்னு, ஜேம்ஸ் புக்கு. என்றைக்கு இயேசு உயிரோடு கூட எழுந்து யாக்கோபை சந்திக்கிறாரோ
அன்றைக்கு இரத்த சாட்சியாய் மரிக்கிற அளவிற்கு அவர் என்ன செய்கிறார்? ஆமென், இயேசுவே உண்மையான உலக இரட்சகர் என்று அறிவிக்கிறார். நான் முதல் காரியம் உங்களிடத்தில் சொன்னேன், இந்த இயேசு கிறிஸ்து முதல் உயிர்த்தெழுதல் நாம் அவரை விசுவாசிக்கிற நீங்கள் எல்லோரும் நானும் மீண்டும் நம்முடைய தோல் முதலானவைகள் அழுகி இந்த பூமிக்குள்ள போன பின்பும் மீண்டும் உயிரோடு கூட நாம் எழுந்திருப்போம். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை எந்த குடும்பத்திற்குள்ளே, எந்த கடினமான சூழ்நிலைக்குள்ளே, முடியாத சூழ்நிலைக்குள்ளே உள்புகுதோ அங்கேயும் ஒரு மறுரூபம் உண்டாகும். ஏன்னா சீஷருடைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாரும் பயந்து போய் ஐயோ என்ன செய்வதுன்னு தெரியவில்லையே என்று யூதர்களுக்கு பயந்து அறையை பூட்டி கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பேதுரு சொன்னான், இனிமேல் இவ்வளவு நாள் நம்ம இயேசுவை பின்பற்றினோம், அவர் நமக்கு சோறு போட்டார், அற்புதங்களை செய்தார், ஜனங்கள் வந்தார்கள், இனிமேல் யார் வரப்போகிறார்கள்? நம்ம வாழ்க்கையே மாறிவிட்டது, இனி என்ன செய்ய போகிறோம்? மீண்டும் நாம் மீன் பிடிக்கிற தொழிலுக்கே போவோம் என்று அவர்கள் நினைத்தார்கள். பேதுரு அவரை மறுதலிக்க ஆரம்பித்தான். இதுதான் சூழ்நிலை பிரியமானவர்களே, நல்ல கவனிங்க. எல்லாமே அவர்கள் திகைத்து கலங்கி ஓடி ஒளிந்து பயந்து, இதுதான் சூழ்நிலை. ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு அவர்களை சந்திக்கிறார், ஒவ்வொருவராக சந்திக்கிறார். எவ்வளவு பேர் தெரியுமா? வேதத்தில் பார்த்தால் வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள் 518 பேர். ஆமென். இன்னும் ஒரு சில வேத பண்டிதர்கள் 641 பேரை அவர் சாட்சியாக தான் உயிரோடு எழுந்ததை வெளிப்படுத்தினாராம். அல்லேலூயா. தோமா நம்பலங்க. நான்லாம் இயேசுவை நம்ப முடியாதுங்க, அது எப்படிங்க உயிர்த்தெழுந்திருப்பாரு? ஆனால் தோமாவை, என் காயங்களை தொட்டுப்பார், என் காயங்களை நீ தொட்டுப்பார், என் ஆண்டவனே என்று. ஏன் நம்முடைய தேசத்தில் தான் இரத்த சாட்சியாக மரிக்கும்படி அவர் புறப்பட்டு வந்தார். வாழ்க்கையே மாறி, யாரெல்லாம் பயந்தார்களோ, எதுவெல்லாம் நடக்காது என்று சொன்னார்களோ, அவர்கள் ஒவ்வொருவராக இயேசு உயிர்த்தெழுதலின் வல்லமை, உயிர்த்தெழுந்த இயேசு சந்திக்கும் பொழுது வாழ்க்கை தலைகீழாய் மாறிட்டு. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நற்செய்தி அதுதான். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த சூழ்நிலையிலே இது எனக்கு இருக்காதா? இது என் வாழ்க்கையில் இந்த என்னுடைய உறவுகள் மீண்டும் புதுப்பிக்கப்படாதா? எனக்கு பொருளாதார தேவைகள் எனக்கு சரியாய் மாறாதா என்று ஒருவேளை நீங்கள் அங்கலாய்ப்போடு இருக்கலாம். இதெல்லாம் இனிமேல் நடக்குமா? ஒரே ஒரு நம்பிக்கை உண்டு, அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிச்சயமாக மாற்ற முடியும். இயேசு சொல்லி போனார், இதோ நான் உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உடைய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். ஆகவே கலங்காதிருங்கள் பிரியமானவர்களே. முதலாவது, அந்த உயிர்த்தெழுதல் எதை சுரிக்கிறது என்றால், நானும் இந்த என்னுடைய தோல் முதலானவைகள் அழுகி நான் மரித்து போன பின்பும் மீண்டும் உயிரோடு வருவேன் என்பதை சொல்லுகிறது. இரண்டாவது, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றைக்கு பூமியிலே வசிக்கிற என்னுடைய வாழ்க்கையிலே செத்து போனதாக கருதப்படுகிற என் சரீரம், வியாதிகள், பலவீனம், குடும்ப சூழ்நிலையை என் இயேசப்பாவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமைக்கு முன்பாக கொண்டு போய் வைக்கும் பொழுது அவைகள் உயிர் பெற்றெழும்பும். அப்படி பயந்து ஒளிஞ்சு ஓடிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே இரத்த சாட்சியா மரிக்கிறாங்க. அரசாங்கம் கூட்டவர்களை கண்டிக்கிறது. அன்றைய யூத எருசலேமிலே நீங்கள் இந்த நாமத்தினாலே பிரசங்கிக்க கூடாது என்று சொல்லி, ஆனால் அவர்கள் நாங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டுமே என்று சொன்னார்கள். மாற்றம், மறுரூபம் உங்களுடைய வாழ்க்கையிலும் அது வரும் பிரியமானவர்களே. நீங்கள் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது, அவருடைய வேதத்தை நீங்கள் தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு முழுமையாக நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது, அந்த பரிசுத்த ஆவியின் உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்குள்ளே வரும் பொழுது, வெளியே உபத்திரவம், உள்ளே சந்தோஷம், சமாதானம். நினைத்து கூட பார்க்க முடியாது பிரியமானவர்களே. எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை நீங்களும் நானும் அனுபவிக்கிறோமா? ஆம், இரண்டாவது நாம் உயிர்த்தெழுந்த வல்லமையில கற்றுக்கொள்கிற காரியம் அதுதான். நீ எங்கு வேதத்திலே அப்போஸ்தல புஸ்தகத்திலே நாம் பார்த்தோமானால், ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்தலர்ஸ் புஸ்தகத்திலே எத்தனையோ அற்புதங்கள் நடக்கிறது. 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள்.
சபைகள் எழும்புகின்றன. இரத்த சாட்சிகளாய் கூட மரிக்கிறார்கள். தங்கள் பிள்ளைகளை சிங்கம் தின்கிற அளவிற்கு கூட கொடுப்பதற்கு அவர்கள் தயங்கவில்லை. காரணம், உயிர்த்தெழுந்தவர் அவரை சந்தித்தார். எனக்கு அருமையான தேவஜனமே, பரிசுத்த பவுல் சபையை துன்பப்படுத்துகிறதற்காக தன்னை அர்ப்பணித்தவன். கிறிஸ்தவர்களை சிறைச்சாலையிலே போடுகிறதும் ஸ்தேவானை கொலை செய்வதற்கு காரணமாகவும் இருந்தவன் தான். ஆனால் அவனையும் இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து சந்திக்கிறார். வாழ்க்கை தலைகீழாய் மாறுகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஏதாயிலும் ஒன்றிலே தலைகீழான ஒரு மாற்றம் வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? அந்த சூழ்நிலையை உயிர்த்தெழுந்த வல்லமையாகிய இயேசு கிறிஸ்துவின் நிழலின் அடியில் கொண்டு வாருங்கள் பிரியமானவர்களே. There is only one way that it can be changed. ஒரே ஒரு வழிதான் உண்டு அது மாறுவதற்கு. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமைக்குள்ளே அந்த கடினமான கருகலான பாதிக்கப்பட்ட சூழ்நிலை கொண்டு வரப்பட வேண்டும். ஆமென். பிரியமானவர்களே, எவ்வளவு முக்கியமான ஒரு சூழ்நிலை என்று பாருங்கள். ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள். முதலாவது பார்த்தோம், இயேசு உயிர்த்தெழுந்தது போல நானும் உயிர்த்தெழுவேன். அல்லேலூயா. ஏன்னா நிறைய பேருக்கு வந்தால் உயிர்த்தெழுதல் இருக்குமா இல்லையா? அந்த காலத்து எருசலேம்லேயே அந்த சந்தேகம் இருந்துச்சு. அவங்க என்ன கேட்டாங்க? ஒரு கற்பனை கதையை இயேசுவிடத்தில் வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஒரு மனைவி இருந்தால், ஒரு கணவன் இருந்தார். அந்த கணவனுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. அவன் மரித்து போனான். அந்த காலத்தில் பார்த்தா கணவன் பிள்ளை இல்லாமல் மரிச்சு போனால் அவன் தம்பி கல்யாணம் கட்டிக்கிடுவான். அது ஒரு பாரம்பரியமாக அன்று இருந்தது. ஆகவே அவர்கள் என்ன சொல்லுறாங்க? அடுத்த தம்பி கல்யாணம் கட்டினான், அவனும் சந்தானம் இல்லாமல் மரித்து போனான். அடுத்த சகோதரன் கட்டினான், அவனும் சந்தானம் இல்லாமல் மரித்து போனான். இப்படி 7 பேரும் சந்தானம் இல்லாமல் மரித்து போனார்கள். பின்பு அந்த பெண்ணும் மரித்து போனால் பரலோக ராஜ்யத்திலே அவர்கள் எப்படி, யாருக்கு மனைவியாக இருப்பா? அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, உயிர்த்தெழுதல் எப்படியா இருக்க முடியும்? இந்த வாரம் நான் ஒரு சூழ்நிலையை சொல்கிறேன். உயிர்த்தெழுதல் எப்படி இருக்க முடியும் என்று தாங்கள் தான் பெரிய மேன்மை உள்ளவர்கள் போல இன்றைக்கு அநேகர் சொல்லுகிறது போல அவர்களும் சொன்னார்கள். ஆனால் இயேசு அழகாய் சொன்னார், நீங்கள் முற்றிலும் தவறாக எண்ணுகிறீர்கள். பரலோக ராஜ்யத்திலே ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. அதெல்லாம் இந்த பூமியோட முடிஞ்சு போச்சுங்க. ஆனால் உயிர்த்தெழுதல் உண்டு. எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் கவலைப்படாதிருங்கள். இந்த உலகத்தில் இருக்கிற உபத்திரவங்கள் எல்லாம் உங்களுடைய மரணம் வரைக்கும் ஒருவேளை உங்களோடு கூட இருக்கக்கூடும் அவ்வப்போது. அதிலும் நான் உங்களுக்கு சொன்னேன், எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையை மாற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ளவர் என்று. ஆனால் நம்முடைய மரணத்திற்கு பின்பு என்றைக்கும் சமாதானம், சந்தோஷம். அது இப்பவுமே ஆரம்பிக்கலாங்க, என்னைக்கோலாம் கிடையாதுங்க. டுடே நான் ஏனையா கவலைப்பட வேண்டும்? என்றைக்கும் நான் பரலோக ராஜ்யத்தில் போய் நான் சந்தோஷமாக இருக்கிறவன். இப்பொழுதே நான் சந்தோஷமாக இருக்க நான் தேர்ந்தெடுப்பேன் என்று நீங்கள் சொல்லலாம். இட்ஸ் யுவர் சாய்ஸ். நீங்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் பிரியமானவர்களே. எனக்குள் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையாகிய பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து பிதாவின் ஒரு தன்மை எனக்குள்ளே இருக்கிறது. நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன் என்று நீங்கள் சொல்லலாம். நம் ஒரு அதிகாரத்தை நாம் சற்று ஆழமாக, ஏதாவது யாரெல்லாம் உயிர்த்தெழுதலின் வல்லமையை குறித்து அதிகமாக தியானிக்க வேண்டும் என்றால், கொரிந்து சபைக்கு 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே சில சர்ச்சைகள் அங்கே எழுந்தபடியினாலே இந்த காரியங்களிலே தெளிவு கிடைக்கும்படியாக அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் சுருக்கமாக அந்த ஒரு 22 இல்லைனா 23 வசனங்களை நாம் தியானிப்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது மிக கவனமாக கேளுங்கள். காரணம், இது கர்த்தருடைய வார்த்தை. அன்றியும் சகோதரரே, பவுல் எழுதுகிறார், நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். I presented you a gospel, I am saying it again to you. நீங்கள் இன்னும் சரியாக அதை விளங்கிக் கொள்ளவில்லை, ஆகவே மீண்டும் அதை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதில் நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்ட் தெரியுமா? 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரசங்கித்ததுமான உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி பாவத்துக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து. எனக்கு அருமையானவர்களே, இப்போ ஒரு கேள்வி உங்களிடத்தில் நான் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறேன். வாட் இஸ் காஸ்பல்?
சுவிசேஷம் என்றால் என்ன? நிறைய பேருக்கு ஆமாம், சுவிசேஷம் இயேசு கிறிஸ்து மனிதனாய் வந்தார், அவரை விசுவாசிக்க வேண்டும். கரெக்டு தாங்க. பட் திஸ் இஸ் த nitty-gritty ஆஃப் த காஸ்பல். சுவிசேஷம்னா என்னன்னு கேட்டால் நீங்கள் என்றைக்குமே 1 கொரிந்தியர் 15:3-4 வேற ஒன்றுமில்லை பிரியமானவர்களே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனித அவதாரமாய் வந்து மரித்து மீண்டும் உயிரோடு எழுந்தார் என்பதுதான் சுவிசேஷம். எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை! நான் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி, என்னுடைய பழைய பாவங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட காரணத்தினாலே நான் மரித்து போய் என் சரீரம் அழிந்து போனாலும் நான் மீண்டும் ஒரு மறுரூப சரீரத்தோடு எழுந்திருப்பேன். அதை நிரூபிக்கிறது தாங்க இயேசு உயிர்த்தெழுந்தார். என்னை போல என் பிள்ளைகளே, என்னை விசுவாசிக்கிற நீங்கள் கவலைப்படாதிருங்கள். உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை வைத்து கவலைப்படாதிருங்கள். நான் உயிரோடு வந்தது போல நீங்களும் உயிரோடு எழுவீர்கள். அல்லேலூயா. என்ன அழகா பாருங்க. அடக்க பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து என்ன சொல்றாரு? கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். சொல்றாரு, நாங்கள் ஒன்றுமே இல்லாமல் இருந்தோம், பயந்துகிட்டு இருந்தோம், எங்கள் ஒவ்வொருவராக வந்து உயிர்த்தெழுந்து சந்திச்சாராம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோர்ட் ஆஃப் லாவில் 2 சாட்சி இல்லை 3 சாட்சி இருந்தாலே பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் கொலை செஞ்சிருக்கான்னு சாட்சி இருந்தால் அவனை ஆயுள் கைதியாகவோ தூக்கு தண்டனையாக கொடுத்துருவாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தது. நான் ஏற்கனவே சொன்னேன், 518க்கு மேற்பட்ட அங்கே சாட்சிகள் இயேசு உயிரோடு எழுந்துறதுக்கு. என்ன எழுதுறாருன்னு பாருங்க, 5ஆம் வசனம். கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கு ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள். What a standing witness பிரியமானவர்களே. உயிர்த்தெழுந்து எங்கேயோ போய்விடவில்லை. அவர் 500 பேருக்கு உயிர்த்தெழுந்து தரிசனமானார். அவர்கள் இன்றும் உயிரோடு கூட இருக்கிறார்கள், அநேகர் என்று எழுதுகிறார். It is a witness. யாராவது ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து எப்படி உயிரோடு எழுந்தார் என்று 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை நீ அவ்வளவு ஆணித்தரமாய் பேசுகிறாய் என்றால், நீங்கள் ஒரு ஆதி காலத்திலேயே இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த சில வருஷங்களில் எழுதப்பட்ட ஒரு டாக்குமெண்ட் பைபிளில் இருக்கிறது. அந்த டாக்குமெண்டின் படி நிச்சயமானது உண்மையான டாக்குமெண்ட். எனக்கு அருமையானவர்களே, இது 500 பேருக்கு இயேசு உயிரோடு கூட எழுந்திருக்கிற ஒரு பெரிய சாட்சி. இந்த சாட்சியினுடைய மேன்மை என்ன தெரியுமா? இப்படி இயேசு உயிரோடு கூட எழுந்திருந்தால் நானும் எழுந்திருப்பேன். நான் எப்படிப்பட்ட கவலையிலே நான் இப்படி இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் இருந்தாலும் சரி, அவரை நான் விசுவாசித்து அவருடைய இரத்தத்தினாலே நான் என் பாவங்களை கழுவ பெற்றிருப்பேன். ஆனால் எக்கால சத்தம் தொனிக்கும், அப்பொழுது நான் மீண்டும் உயிரோடு கூட விழுவேன். எவ்வளவு பெரிய பாக்கியம் பிரியமானவர்களே. இந்த காரியத்தினுடைய ஏன் எழுதுறாருன்னா அதுக்காக தான் எழுதுறார். என்னுடைய முடிவு வரைக்கும் நம்ம போகும்போது உங்களுக்கு புரியும். ஆமென். எல்லோருக்கும் பின்பு அகால பிறவி, 8ஆம் வசனம், எல்லோருக்கும் பின்பு அகால பிறவியை போன்ற எனக்கும் தரிசனமானார். தமஸ்கோவுக்கு போகும்போது ஆண்டவர் பரிசுத்த பவுலுக்கு தரிசனமாகிறார். மத்தியான வேளைங்க. ஆனால் மத்தியான வேளையில் சூரியன் அவன் பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கான், கண்ணு குருடாகலை. ஆனால் அதை காட்டிலும், சூரியனை காட்டிலும் பல மடங்கு பிரகாசமான ஒளியிலே இயேசு அங்கே வெளிப்படுகிறார். அவன் கண்ணு 3 நாள் திறக்கலைங்க. என்னை சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று சொன்னார். அல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இன்று சந்திக்க தயாராக இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் இயேசுவை யார் என்று அறியாதவர்களாக இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை அவருக்கு நீங்கள் ஒப்புக் கொடுப்பீர்களானால் உங்களுக்கும் இந்த ஸ்லாக்கியம் உண்டு பிரியமானவர்களே. இது சரித்திர உண்மையை நான் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வாசித்து கொண்டிருக்கிறேன். ஆமென். உங்களுக்கும் உயிர்த்தெழுதல் உண்டு. அதே போல பூமியில் இன்றைக்கு யார் யாரெல்லாம் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமைக்கு அடியிலே தங்கள் சூழ்நிலையை கொண்டு வருகிறார்களோ அவர்களுடைய காரியமும் உயிர்ப்பிக்கப்படும் பிரியமானவர்களே. பயப்படாதிருங்கள். கற்பாறையிலிருந்து தண்ணீர் வரும், வானத்திலிருந்து மன்னா கொடுக்கப்படும், சமுத்திரம் ஒரு சுவரை போல குவியலாக நிற்கும். வேதத்தில் செய்யப்படாத அற்புதங்கள் என்ன உண்டு பிரியமானவர்களே? ஏன் சந்தேகப்படுகிறீர்கள்?
12ஆம் வசனத்தை பாருங்க. கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழும்பினார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? அவர் சொல்றாரு, 500க்கு மேற்பட்டவங்களுக்கு அவர் தரிசனமானாரு. நான் இயேசுவையே துன்பப்படுத்தினவன், சபையை அழிச்சவன், என்னையே அவர் சந்திச்சாரு, நீங்க எப்பறா அவர் உயிரோடு எழுதவில்லை என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று சொல்லுகிறார். ஏன்னா நான் ஒரு கோஷ்டி சொன்னேன், அந்த கோஷ்டி இங்கு வரைக்கும் வந்துருச்சு. ஆமென். மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா, எல்லாமே வேஸ்ட் அப்படிங்கிறது பைபிள். மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாக காணப்படுவோமே. என்ன சொல்றான்? இயேசுவை பிதாவானவர் உயிரோடு எழுப்பலைன்னா நாங்கள் இவ்வளவு பேர் நேரடியாக பார்த்து நாங்கள் எல்லாரும் அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லிடுறோமே, அது நாங்கள் பொய், கர்த்தருக்காக பொய் சொல்லுகிறவர்களாய் மாறிவிடுவோமே, அது நாங்கள் செய்வோமோ என்று சொல்லுகிறார். எவ்வளவு சத்தியம் உள்ள வேதம்! உங்கள் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் பிரியமானவர்களே. உங்கள் முடிவு அழிவு அல்ல, உங்கள் முடிவு சாவில் அல்ல. உங்களுக்கு மேன்மை காத்திருக்கிறது, உங்களுக்கு மறுரூப சரீரம் காத்திருக்கிறது. பயப்படாதிருங்கள், தைரியமாய் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. எவ்வளவு பெரிய காரியம் பாருங்கள். 16ஆம் வசனம், மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். இப்போ நம்ம பாவத்திலிருந்து வெளியில் வந்துட்டோம். அல்லேலூயா. 18ஆம் வசனம், கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே. ஏற்கனவே அவர் விசுவாசி செத்தவங்க அப்படி மண்ணுக்கு மண்ணா போய் ஒண்ணுமில்லாமல் போயிடுவாங்களே. இதுக்காடா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு விசுவாச சோதனையை சுமந்து வருகிறோம், சிலுவையை சுமந்து வருகிறோம் என்று ஆவியானவர் அங்கே எழுதி வைக்கிறார். நல்லா பாருங்க, 19ஆம் வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாயிருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலும் பரிதபிக்கப்பட்டவர்களாயிருப்போம். எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை இம்மைக்கானவைகளுக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவை தேடுகிறோமோ, இம்மைக்கானவைகளுக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோமோ, இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையின் அர்த்தம் வேறு. நிச்சயமாக நாங்கள் விசுவாசிக்கலாம், நன்மை உண்டு. ஆனால் அதை காட்டிலும் மேலானவைகள் உண்டு. இந்த பூமியில் இருக்கிற நான் ஒவ்வொரு மனுஷனை பார்க்கும்போதும் புதுசாக பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு எண்ணம் வரும். எனக்கு ஒரு பெரிய கேள்விக்கு பதில் கிடைத்து விட்டது சகோதரனே, சகோதரியே. உனக்கு அது தெரியுமா? அந்த கேள்விக்கு பதில் உனக்கு தெரியுமா? நீ மரித்த மறுநாள் எங்கிருப்பாய் என்று உனக்கு தெரியுமா? இதுதாங்க நம்ம கேட்க வேண்டிய கேள்வி ஒவ்வொரு மனுஷன்ட்டையும். எப்படி சுவிசேஷம் சொல்ல வேண்டும்? மரித்த மறுநாள் எங்கிருப்பாய் என்று உனக்கு தெரியுமா? எனக்கு அருமையானவர்களே, நாம் எப்படி இருக்கக்கூடாதான் விசுவாசிகள்? இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாயிருந்தால் எல்லோ மனுஷரை பார்க்கலும் பரிதபிக்கப்பட்டவர்களாயிருப்போம். தயவு செய்து சொல்கிறேன், நம்பிக்கை நல்லது தான். இந்த உலகத்தில் எல்லா இன்பங்களையும் சந்தோஷத்தையும் அவர் தராமல் நமக்கு எப்படி கிடைக்கும்? ஆனால் உங்களுடைய நம்பிக்கை, நான் உயிரோடு கூட மீண்டும் வருவேன் என்று இருக்க வேண்டும். அவருடைய வருகைக்காக உங்களை ஆயத்தப்படுத்துகிறவர்களாய், பரிசுத்தமுள்ளவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். போகட்டும். 20ஆம் வசனம், கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழும்பி நித்திரை அடைந்தவர்களின் முதற் பலனானார். அப்படின்னு என்ன? ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் அவர் தான். ஏன்னா மெய்யான குமாரன், மனுஷனை படைத்தவர், அதனால் அந்த கனம் அவருக்கு கொடுக்கணும்னு முதல் உயிர்த்தெழுதல் அவராங்க. ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். பூமியில் உள்ள அனைவரும் மனுஷகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அருமையான தேவஜனமே, உங்க மூளைக்கு அது தெரியாம இருக்கலாம். ஆனால் மரித்தவரை உயிரோடு எழுப்பி இத்தனை பேர் முன்னாடி நிப்பாட்டி இருக்கிறார் என்றால் உனக்கு ஒருவேளை அதை நம்புறதுக்கு முடியாமல் இருக்கலாம். என்னையை பாருங்கிறார் ஆண்டவரே. See me, I am alive. I am alive today. நீங்கள் எங்கே எந்த நேரத்தில் ஆபத்து காலத்தில் அவரை கூப்பிட்டால் அவர் ஓடி வருவார். 21ஆம் வசனம், மனுஷன் மரணம்
மனுஷனால் மரணம் உண்டானபடியினால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. இயேசு மூலமாக ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். எல்லோருன்னா எப்படி? அவர் விசுவாசிக்கிறீங்க. அதனுடைய விளக்கத்தை 23ஆம் வசனத்தில் கொடுக்குறாரு பாருங்க. அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. நீங்கள் உங்கள் சரீரத்தை சொல்லலாம், உங்கள் மனசிட்ட நீங்கள் பேசலாம். ஏன் மனசை இப்படி போட்டு கவலைப்பட்டு அல்லலோலப்படுற? உனக்கு என்ன? நீ கொடுத்து வச்சவன், நீ கொடுத்து வச்சவா? ஏன் இந்த சின்ன சின்ன காரியங்கள் இல்லாததுக்காக அங்கலாய்க்கிறாயே? நீ மறுரூபமாக போகிறாய். மரித்த பின்பு உனக்கு மரணம் இல்லை. மரணத்திற்கு நீ பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. அவர் உயிர்த்தெழுந்தார். பிரியமானவர்களே, உங்களை உயிர்த்தெழும்படி செய்யும்படியாய். ஹல்லேலூயா. உங்களை உயிர்த்தெழுத செய்ய முடியும். அது மாத்திரமல்ல, பாருங்க, நமக்கு நேரமில்லை. 1 கொரிந்தியர் அப்படியே பார்த்தீங்கன்னா 42ஆம் வசனத்திற்கு நேராக நான் போகிறேன். மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும், அழிவுள்ளதாய் விதைக்கப்படும். ஹல்லேலூயா. நிறைய பேர் நீங்கள் பார்க்கலாம், பிரதர் அவர் ஒரு நல்ல விசுவாசி, கேன்சரில் அப்படி இறந்து போயிட்டார், ஒரு டிபியில் இறந்துட்டார், ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார். ஐயோ, அப்பெல்லாம் நீ எந்த விசுவாசுடைய மரணத்துக்கும் அழாதீங்க. நல்ல பேண்டு வாசிங்க, சந்தோஷப்படுங்க, பிரியாணி செஞ்சு சாப்பிடுங்க. ஏனென்றால் பிரியமானவர்களே, இது சத்தியம். மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும், அழிவுள்ளதாய் விதைக்கப்படும். மரணத்தில் சரீரெல்லாம் நொந்து நூலாகி வயசான காலத்தில் மூஞ்செல்லாம் சுருக்குழுந்து ஒன்றுமில்லாமல் அவன் பலவீனத்திலே மரித்திருக்கலாம். ஆனால் என்னவா? அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். கேரண்டிங்க. You will rise up again in Jesus' name. எவ்வளவு பெரிய நம்பிக்கை! கோடி ரூபாய் கொடுத்தால் கூட திரும்பி கிடைக்காது. எத்தனை செல்வந்தர்களுக்கும் திரும்பி கிடைக்காத ஒரு பொருள் இயேசுவை விசுவாசிக்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கொடுக்கப்படும். இது இலவசம். அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு, அவருக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு கிடைக்கிற ஸ்லாக்கியம் இது. ஆகவே தன் வேதம் சொல்லுகிறது, அவருடைய வருகைக்கு எதிர்நோக்கிறவர்களாய் நீங்களும் நானும் வாழ வேண்டுமாம். அன்றியும் மனுஷகுமாரன் முன்பாக நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். தங்கள் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவரோ இரக்கம் பெறுவான். அது இரக்கம் உங்களுக்கு கிடைச்சிருக்குங்க. அல்லேலூயா. எப்படி? அழிவுள்ளதாய் விதைக்கப்படும். நீங்கள் அந்த ஃபியூனரில் மட்டும் போய் அட்டன் பண்ணுங்க. அப்படி மண்ணுக்குள்ளே கயிறை போட்டு கம்பு இறக்கிறவனு எல்லாரும் ஐயோன்னு அழுவாங்கள்ல, கண்டிப்பாக வருத்தம் இருக்கும். ஏன்னா இருக்கத்தான் செய்யும். ஏன்னா மனுஷன் தானே நம்ம. பூமியில் அவங்கள அதுக்கப்புறம் பார்க்க முடியாதுன்னா, உண்மையிலே நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளில் தாவீது சொல்கிறான், அவன் என்கிட்ட வரமாட்டான் என் மகன், நான் அவனை போய் பார்ப்பேங்கிறான். ஹல்லேலூயா. பைபிள் முழுவதும் அதுதான் எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுகிற வரைக்கும் பரிசுத்தவான்கள் எல்லாரும் பரதேசில காத்திருந்தார்கள். அவர் சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி தேவ சமூகத்துக்கு அவர் அழைத்து சென்றிருக்கிறார். இப்பொழுது மரிக்கிறவர்கள் உடனே தேவ சமூகத்திற்கு செல்லலாம். பின்பு அந்த ரகசிய வருகை வரும்போது எல்லாருக்கும் பூமியில் ஒரே நேரத்தில் ஒரு மறுரூப சரீரம் அவனுடைய கிரியைக்கு தக்க பலனுக்கு தக்கதாய் கொடுக்கப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் எப்படி வாழ்றீங்க? மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும், அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். 43ஆம் வசனம். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமையுள்ளதாய் எழுந்திருக்கும். கனவீனம் படுத்து கேவலமாக பிச்சைக்கார மாதிரி ஒன்றுமே இல்லாமல் எல்லாத்தையும் இழந்து போனான் இவன். அப்படி இருக்கலாம் ஒருவேளை. நான் ஜோனாத்தான் எட்வர்ட்ஸுடைய வாழ்க்கை வரலாறை நான் படித்து கொண்டிருந்தேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 பேர் கிட்டத்தட்ட ஒரே வருஷத்தில் ஜோனாத்தான் எட்வர்ட்ஸ், அவங்க ஒய்ஃப், அவங்க மருமைய, மகா எல்லாரும் சாகிறார்கள். ஏன்னா ஜோனாத்தான் எட்வர்ட்ஸ் மரிக்கும் போது எப்படி வாழ்ந்தார் என்று அவருடைய மருத்துவர் ஒரு ரிப்போர்ட் எழுதுகிறார். அதை பார்த்து படித்து நான் வியந்து போனேன். அவ்வளோ ஒரு நம்பிக்கை. எனக்கு இந்த மரணம் என்ன செய்யும் என்னை? நான் உயிரோடு கூட எழுந்திருப்பேன். ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு த டே தட் ஐ டை. நான் என் சகோதரனை அறிவேன். மிகவும் சுகவீனமாக இருந்து மரிக்கிற நிலைமையிலே ஆஸ்பத்திரியில் வச்சிருக்கும் போது என்னை கூப்பிட்டார். என்னுடைய சகோதரன் கூப்பிட்டு, சிசில், நீ என்னை லைஃப் சப்போர்ட் சிஸ்டத்தில் வைக்கக்கூடாது, என் லைஃப்பை ப்ரொலாங் பண்ணணும்னு நினைக்காதீங்க, நான் என் ஆண்டவரிடத்தில் போக வேண்டும் என்று விரும்புகிறேன். டோன்ட் புட் மீ
இன் எனி ஆஃப் தோஸ் திங்ஸ். ஆக்சிஜன் வச்சு அதை வச்சு இதெல்லாம் எதையும் எனக்கு பண்ணாதன்ட்டான். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நம்முடைய தோலாகிய சரீரம் அழுகி போன பின்பு ஒரு மறுரூப சரீரம் நமக்கு கொடுக்கப்பட போகிறது. கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும். 43 மகிமையுள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலமுள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ரெண்டுமே இருக்குங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு காயத்தை தொட்டு பாருங்கிறார். ஆனால் செவத்து வழியே உள்ளே வந்துட்டார் அவர் வீடு பூட்டியிருக்கும் போதே. இது ஒரு பெரிய ஃபிசிக்ஸ் இந்த டைமென்ஷன்ஸ் நமக்கு இப்போ 4 டைமென்ஷன்ஸ். there is more than 12 dimensions in the world, in the spiritual world. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த நல்ல செய்திக்காக நன்றி ஆண்டவரே. உங்களுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை எதை எங்களுக்கு காட்டுகிறது என்றால், என்னை விசுவாசிக்கிற நீங்களும் அப்படியே எழுந்திருப்பீர்கள் என்று முதலாவது நாங்கள் கற்றுக்கொண்டோம். அது மாத்திரமல்ல, எந்த பயந்து போய் கலங்கி போயிருந்த சீஷருடைய வாழ்க்கையில் இந்த உயிர்த்தெழுந்த இயேசு சந்தித்த பின்பு அவருடைய வாழ்க்கை இந்த பூமியிலேயே தலைகளாய் மாறினது என்று சொன்னீங்கப்பா. எங்கள் வாழ்க்கையும் அதே போல் ஆண்டவரே, உங்களுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நாங்கள் சந்தித்திருக்கிறபடினால் மாற்றும்படியாக விண்ணப்பிக்கிறோம். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கைக்கு பின்பு ஆண்டவரே எல்லாரும் எந்திரிக்க போகிறாங்கன்னு பைபிள் சொல்லுது. அதாவது ரட்சிக்கப்படாதவன் நரகத்திற்கு போக எழுந்திருக்கப்படுவான். நாங்களோ மகிமைக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். நாங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும் ஆண்டவரே? எவ்வளவு கவலைகள் இந்த உலகத்தில் இருந்தால் அதை மூட்டையாய் கட்டி வைத்து விட்டு எங்கள் கற்பனையிலே, எங்களுடைய விசுவாசத்தில் இன்னும் கொஞ்ச நாள், ஒவ்வொரு பர்த்டே வரும் பொழுது எனக்கு வயதாகி கொண்டிருக்கிறது, இன்னும் கொஞ்ச நாளிலே நான் மரித்து போவேன், அப்பொழுது என் மீட்பரை யோபு சொன்னது போல நான் காண்பேன் என்று அந்த மறுரூப சரீரத்தை நீர் எங்களுக்கு தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆற்றி தேற்றி அவர்களை பரிசுத்த பாதையில் நடத்தும்படி மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.